கருணை கடலான சிவபெருமான் ஒரு வாட்டி காசி நகர்ல தன்னை ஒரு பிச்சைக்காரன் போல உருமாற்றிக் கொண்டு ஒவ்வொரு தெருவா கையேந்தி எனக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் கேட்டிருக்காரு. காலையிலிருந்து மாலை வரையும் தெரு தெருவா அலைஞ்சு யாசகம் கேட்டு கூட ஒரு பிடி உணவு யாரும் சிவபெருமானுக்கு கொடுக்கல. உணவு கிடைக்காததால அடங்காத பசியில் இருந்த சிவபெருமான் காசி நகரோட கழிவு நீர்கள் எல்லாம் ஒன்று கூடுற இடத்துல வந்து நிக்கிறாரு. அங்க ஒரு வயதான ஏழை முதியவர் அமர்ந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு பசியா இருக்கு, எனக்கு சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப அந்த முதியவர் தான் யாசகமாக எடுத்த அனைத்து உணவையும் சிவபெருமானுக்கு உண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கு சிவபெருமான், ஐயா, நான் காலையிலிருந்து மாலை வரை கையேந்தி யாசகம் கேட்டேன், யாரும் எனக்கு உணவளிக்கவில்லை. ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு உணவு தந்தீர்கள். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு அந்த வயதான முதியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உலகாலும் பரம்பொருளப்பா, நான் வணங்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. என்னை இந்த ஊரில் யாருமே மனிதனாக பார்த்ததில்லை. என்னை கண்டாலே தள்ளி சென்று நிற்பார்கள். ஆனால் நீயோ என் அருகில் அமர்ந்து என் அழுகிய கையில் இருந்த உணவை வாங்கி உண்கிறாயே, நீதான் ஐயா நான் வணங்கும் சிவன். என் மூச்சு அடங்கும் வரை உன் திருநாமமே என் நோய்க்கான மருந்து, என் மன வலிக்கான மருந்து அப்படின்னு சொல்லி அழுகிறாரு அந்த முதியவர். காசு பணம் இருக்கிறவங்க கூட ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறாங்க. ஆனால் காசு பணம் இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது கஷ்டத்தோட வலி வேதனை. அதனால் நிறைய கொடுத்து உதவ முடியலை அப்படின்னாலும் கொஞ்சமாவது கொடுத்து அவங்களுக்கு உதவுவாங்க. அதுதாங்க ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த காலத்தில் காசு பணம் முக்கியம்தான், ஆனால் அதோட மனிதாபிமானம் கொஞ்சமாவது இருக்கணும்.